தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். சங்கீதம் 51:10. தன் பாவங்களுக்காக மனம் கசந்து அழுது மன்னிப்பு கோருகிற தாவீது கர்த்தரிடத்தில், தேவனே, சுத்த இருதயத்தில் என்னை சிருஷ்டியும் என்று சொல்லி ஜெபித்தார். இந்த வார்த்தைகளை தியானித்து பாருங்கள். சுத்த இருதயம் என்னும் வார்த்தை ஆங்கிலத்தில் கிளீன் ஹார்ட், பியூர் ஹார்ட் என்று மொழியாக்கம் செய்யப்படுகிறது. 10 வருடங்களாக ஒரு அறை மூடியே கிடந்ததால் அந்த அறை முழுவதும் தூசியும் புழுதியும் அழுக்கும் நிறைந்து காணப்படும். அந்த அறையை பெருக்கி கழுவி சுத்தப்படுத்தினால்தான் அதனுள் தங்க முடியும். அதுபோலவே ஒரு மனுஷனுடைய இருதயம் பாவ வாழ்க்கையினால் நிரம்பி தேவனுக்கு இடம் கொடுக்காமல் பல ஆண்டுகள் அடைபட்டு கிடப்பதினாலே அதனுள் அசுத்தங்கள் நிரம்பியிருக்கக்கூடும். பாவ அறிக்கையின் மூலமாக அதை நாம் பெருக்கி இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக கழுவி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அந்த அறையை மறுரூபமாக்கின பின்பு பரிசுத்த வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கை சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டுமானால் முதலாவதாக உங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சுத்தமான இருதயத்தை பெற வேண்டுமென்றால் உங்களுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்க ஒருவன் தன்னை ஒப்புக்கொடுக்கும்போது அவனுக்கு உதவி செய்ய ஆவியானவர் முன் வருகிறார். வேதம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால்தானே. சங்கீதம் 119:9. இரண்டாவது, பரிசுத்த ஜீவியத்திற்கு சுத்தமான கண்களும் அத்தியாவசியமானதாய் இருக்கின்றது. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? யோபு 31:1 என்று யோபு கேட்கிறார். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. மத்தேயு 5:28. உங்கள் கண்கள் உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்த இடம் கொடாதிருங்கள். மூன்றாவது, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பரிசுத்தமான கைகள் வேண்டும். அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று 2 கொரிந்தியர் 6:17 நாம் வாசிக்கிறோம். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எப்போதும் கர்த்தரை துதிப்பீர்களாக. நான்காவதாக, பரிசுத்தமான வாழ்க்கைக்கு பரிசுத்தமான சரீரம் தேவை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாய் ஒப்புக்கொடுங்கள். ரோமர் 12:1. சரீரம் வேசித்தனத்துக்குரியது அல்ல, அது கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். ஆகவே வேசித்தனத்திற்கு விலகி ஓடி சரீரத்தை காத்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 6:18. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம்